நாடகம் திருவிளையாடல். காட்சி 1. இடம் பழனிமலை. கதைமாந்தர்கள் பார்வதி, விநாயகன், முருகன். முருகா, முத்துக்குமரா, செந்தில்வேலா, எல்லாம் அறிந்த நீயா இப்படி கோபித்துக் கொண்டு வருவது? எல்லாம் அறிந்தவன் என்று கூறுகிறீர்கள். ஒரு பல விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கு ஞான பலம் என்றீர்கள். இப்பொழுது தாய் தந்தையரை சுற்றி வந்த அண்ணனுக்கு பலம் என்கிறீர்கள். இது என்ன விதத்தில் நியாயம்? முருகா, உன் அண்ணன் ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தையர் தானே உலகம் என்று கேட்டான். ஆம் என்றோம். அவன் எங்களை சுற்றி வந்து பழத்தை கேட்டான். உன் தந்தையும் கணபதியின் சமயோசித புத்தியை மெச்சி அவனுக்கு பழத்தை தந்து விட்டார். அப்படி என்றால் நேர்மையாக உலகை சுற்றி வந்த எனக்கு என்ன பதில்? முருகா, இது உனக்கான பாடம் அன்று, உலகத்துக்கான பாடம். உன் தந்தை எம்பெருமான் இதற்கு முன் எத்தனையோ திருவிளையாடல்களை நடத்தி இருக்கிறார். அவற்றை எல்லாம் கேட்டால் உன் கோபம் தவியும். அண்ணே, அவருடைய திருவிளையாடல்களில் ஒன்றை கூறுங்கள். நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். முருகா, முத்தமிழ் முதல்வனே, தமிழின தலைவனே, கேள். தமிழின் பெருமையையும் தமிழ் புலவர்களின் மாண்பையையும் தைரியத்தையும் விளக்கும் ஒரு ஒப்பற்ற திருவிளையாடலை கூறுகிறேன், கேள். முன்பொரு காலத்தில் மதுரையை செண்பக பாண்டியன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் தமிழின் பால் மிகுந்த பற்று உள்ளவன். அவனுக்கு ஓர் ஐயம் எழுந்தது. பெண்களின் கூந்தலுக்கு இயல்பாகவே மனம் உண்டா, இல்லை வாசனை திரவியங்கள் மூலம் மனம் ஏற்படுகிறதா என்பதே அந்த ஐயம். அரசனின் ஐயத்தை தீர்ப்பதற்கு 1000 பொற்காசுகள் என்று முரசறிவிக்கவும் செய்தான். காட்சி 2. இடம் அரண்மனை வீதி. நாடகமாந்தர்கள் முரசு அறிவிப்பவன், தருணி, மக்கள். நாட்டு மக்களுக்கு நற்செய்தி. நற்றமிழ் கற்ற புலவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். நாம் மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டு உள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு தொகையாக வழங்கப்படும். பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஏப்பா, அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரிந்தால் நானே பரிசு வாங்கிடுவேனே. என்னையா சிரிக்கிறீங்க? 1000 பொற்காசுகள் கண்டா சும்மா விடுவீர்களா? 1000 பொற்காசுகள் கேள்விப்பட்டதே இல்லை. ஐயோ, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், யாரை போய் கேட்பேன்? சுக்கா, காட்சி 3. இடம் கோவில். நாடகமாந்தர்கள் சிவபெருமான், தருணி. அரசன் கொடுக்கிற 1000 பொற்காசுகளில் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டாயா? காதுல விழாதே. ஐயா புலவரே. யார் ஐயா அது? அழைத்தது நான் தான். ஏன் நினைச்சீங்க? யாரு நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி
செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க. நீங்க வசதியான புலவர் மாதிரி தெரிகிறது. ஏன், உங்களுக்கு என்ன? என்னை பார்க்கும் போதே தெரியல, ஏகுதுங்க இல்ல. அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ? இப்ப என்ன இருக்கு? நான் வரேன். நெல், வா இங்கே. அரசனுடைய சந்தேகத்தை தீர்க்கும் பாடு உங்களுக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? இந்த பாட்டு மட்டும் எனக்கு தெரிந்தது. அடுத்த கணம் 1000 பொன் என் கையிலே. அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். எனது எனது உன் பாட்டை என் பாட்டு என்று சொல்றதா? ஏற்கனவே என் பாட்டை நீ எழுதுனதுதானான்னு கேட்கறாங்க. நான் நினைக்கிறேன் நீ புதுசா பாட்டு எழுதி பழகுற. அதை எங்க எடுத்துக்கொண்டு போனால் எங்கே உதைப்பாங்கன்னு பயந்து என தள்ளுற. உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ வேண்டுமானால் என் புலமையை சோதித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால். இது என்கிட்டயே முத பார்க்கிறாயா? நான் பார்வைக்கு தான் சுமாராக இருப்பேன். என் புலமையை பற்றி எனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காது, நானே கேட்பேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். கேளு. கேட்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்து இருப்பது, வறுமையும் புலமையும், சேரா இருப்பது, அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது, பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது, உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது, பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், கலையில் சிறந்தது, இயலிசை நாடகம், நாடகம் என்பது, நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு, நாரதன், வீணைக்கு, வாணி, அழகுக்கு, முருகன், சொல்லுக்கு, அகத்தியன், வில்லுக்கு, விஜயன், ஆசைக்கு, நீ, அறிவுக்கு, நான். ஐயா ஆளை விடு. எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறார்களோ அதை அப்படியே வாங்கி கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீ பார்த்து ஏதாவது செய்யும். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் மறுபடியும் உங்களை எங்க வந்து பார்க்கலாம்? இங்கேயே வந்து பார். இடம் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தருமி, நக்கீரர், செண்பக பாண்டியர், அரசி, புலவர்கள். தங்களின் மனச்சந்தேகத்தை போக்க பாட்டுடன் தருமி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, வரச் சொல்.
மன்னா, வேந்தே, அரசே, மன்னா, அரசே, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை எழுதி வந்திருக்கிறீரா? நானேதான் எழுதி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறுங்கள். கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பால் கண்டது முடிமோ பல்லையது கிளிய நட்பின் மடியல் செறியேற்று அறிவை கூந்தலின் நறியவும் நீ அறிவுவே. ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். பரிசு பொறும் அமைச்சரே, பொற்கிளியை எடுத்து வாரும். வண்ணா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீர்களா? வரமாட்டேன். அதற்கு என்ன அவசரம்? பரிசு வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. என்னையா பிரச்சனை? பாட்டு நீர் எழுதியதுதானே? இல்லை, மண்டபத்திலே யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியானால் பாட்டின் பொருளை கூறிவிட்டு பரிசை பெற்று செல்லுங்கள். அரசருக்கே வேண்டிவிட்டது. இடையில் நீ என்ன? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு பரிசு தொகையை கிடைத்துக் கொள்ளுகிறேன். பாட்டுக்கு விளக்கத்தை கூறி பரிசை பெற்று செல்லுங்கள். பாட்டு எழுதுறவனை நம்பி வந்துருக்க கூடாது. நான் வரேன். புலவரே, பரிசு வேண்டாமா? புலவரே, நில்லும். இடம் கோவில். நாடக மாந்தர்கள் தருமி சிவபெருமான். எனக்கு வேணும். ஆசை ஆசை. நல்ல காலம் விதைக்காம விட்டாங்களே. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏப்பா இது உன் பாட்டா வேற யாராவது எழுதுனாங்களான்னு கேட்பாங்களே. அவமானமா போச்சு. புதுசா பாட்டு நம்பலாமா? தனியா புலம்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. புலவா இல்ல, அவன் இல்ல, வரமாட்டான். தனியா பேசுறேனே. புலவா, அவனை கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது. ஏன், எதுக்கு? அவனை நம்பி பொறுமையும் போச்சு, கத்தி குரலும் போயிட போகுது. அவன் இல்லை, சொக்கா. வாயா, திமிரு தானே. பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தேன், அதையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? நான் உளறுகிறேன். நீதான் பாட்டில் உளறி இருப்பதாக அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. புலவரே, நடந்ததை கூறு. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேசும்போது நல்லா இலக்கணமா பேசு. பாட்டு எழுதும் போது கோட்டை விட்டுடு. யோ, என் உடம்பெல்லாம் வேகுது. உன்னை பார்க்கவே பிடிக்கல. நான் வரேன். நெல், சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்டை குத்தம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? எவன் சொன்னவன்? உன் பாட்டேன் அங்க ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சொன்னான். காட்டு அவனை. என்னோடு வா. இடம் அரண்மனை. நாடக மாந்தர்கள் சிவபெருமான், தருமி, செண்பக பாண்டியர், அரசி, நக்கீரர், புலவர்கள். இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னனை விட மற்றவருக்கு இங்கு அதிக அதிகாரம். இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கு சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான்
சாமி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீர்களோ? பழுதுள்ள பாட்டாய் இருந்தால் பரிசுக்கு உகந்தது அல்ல என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் அது? நக்கீரர், முத்தமிழ் சங்கத்தின் தலைமை கவிஞர். கீரனா? தலைமை கவிஞர் என்ற ஆணவத்தில் தான் என் பாட்டில் குற்றம் கண்டீரா? முதலில் பாட்டை எழுதியது யார்? யாம் தான் பாட்டை எழுதினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பிய காரணம்? அது நடந்து முடிந்த கலை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். என்ன குற்றம் கண்டு? சொல்லில் குற்றமா அல்லது பொழுதில் குற்றமா? சொல்லிற் குற்றம் இல்லை, பொருள்தான் குற்றம். இப்பாட்டின் மூலம் நீர் சொல்ல வருவது யாது? மலர்களிடத்தே இருக்கும் மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த வண்டே, நீ கண்ட மலர்களில் மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் வீசும் மலர்களும் உண்டோ என்று கேட்பதாக எழுதியிருக்கிறேன். இப்பாட்டின் மூலம் எம் மன்னவர்க்கு நீர் கூற விரும்பும் கருத்து? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்பதென்பது தான் என் தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து வாசமுள்ள மலர்களை சூடிக்கொள்வதனாலும் மட்டுமே ஒரு பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்க முடியுமே தவிர இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு நிச்சயம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு, வேறு 14 லோக பெண்களுக்கும் இருக்க முடியாது. கலைவாணிக்கு, நான் அன்றாடும் வழிபடுகிறேனே, ஈசனுக்கு இனப்பாக அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைமகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிபடிதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உமது தமிழ் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, என்னை நன்றாக பார். புலவரே, நீரே முக்கன் முதல்வன் ஆயினும் ஆகுக. உன் நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் ஒரு உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் நெற்றி கண் திறப்பின் குற்றம் குற்றமே. நக்கீரா, ஆண்டவா, இறைவா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவனே, எங்கள் பிழையை மன்னித்தருள வேண்டும். செம்பக பாண்டியனே, இதுவும் என் திருவிளையாடல்களில் ஒன்று. நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஊழியும் நீயே, உலகமும் நீயே, ஆழியும் நீயே, அண்டமும் நீயே, முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, அமிழ்திலும் இனிய தமிழ் மொழியின் பால் தாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்தியில் ஒரு குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயேனே, இச்சிறியனை மன்னியுங்கள் தவறு இருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறைவன் என்றறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நின் தமிழ் புலமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு. அரசே, தயவு கூர்ந்து தாங்கள் அறிவித்தபடியே தருமக்கு 1000 பொற்காசுகள் வழங்கிவிடுங்கள். இடம் பழனிமலை. நாடக மாந்தர்கள் அன்னை பார்வதி, சிவபெருமான், முருகன், விநாயகன். பார்த்தாயா, நக்கீரரின் தமிழ் பற்றையும் தமிழ் புலமையையும் உலகுக்கு எடுத்துக்காட்டவும் ஏழை புலவன் தருமியின் வறுமையை போக்கவும் உன் தந்தை ஆடிய திருவிளையாடலை உலகில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை உணர வேண்டும். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் தந்தையால் நடத்தப்பட்ட திருவிளையாடல் ஆகும். அண்ணே, நானும் உணர்ந்து விட்டேன். தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு நல்லதையே செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். தம்பி முருகா, இந்த பழத்தை நீ எடுத்துக்கொள். வேண்டாம் அண்ணா, இந்த பழத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். முருகா, நீ நின்றிருக்கும் இத்தலம் இனி பழனி என்ற பெயர் பெற்று விளங்கும். நீ இங்கிருந்து அருள்பாலித்து வருவாயாக. அண்ணே, தந்தையே, என்னை ஆசீர்வதியுங்கள். ஞாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்
சிறந்த கோவிலும் இல்லை, சந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அன்பும் பக்தியும் இருந்தால் இறைவனையே நேரில் வர வைக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டும் ஒரு பக்தி நாடகத்தை நடித்து காட்டிய மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் குமார் அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் நன்றி.